अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुल्लाहल अज़ीम नुसल्ली व नुसल्लिम अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल क़दीम व फ़ुरक़ानिल मजीद व क़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम बैनमा सलासतु नफरिन मिम्मन कान क़बलकुम इज़ा असाबकुम मतर इला आखिरिल हदीस औ कमा क़ाल अलैहि वस्सलातु वस्सलाम। எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இரண்டாவது தராவியை தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது நோன்பை நோர்க்க அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி ஷரீஃபில் 4437 ஹதீஸில் இந்த ஹதீஸ் எழுதுகிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு முன்னாடி உள்ள வாழ்ந்த சமூகத்தார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் என்ற சம்பவத்தை நாம் எல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 நபர்கள் இருந்தாங்க. அந்த 3 நபர்கள் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தேவைக்காக வேண்டி வெளியில் போகிறாங்க. போகும்போது இது அசாபகும் மத்தர், திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. அந்த மலையில் அவங்க நலையிறாங்க. பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளக்க வராங்க. உள்ளக்க அவங்க வந்தபோது அந்த குகை அந்த வாசல் ஒரு பாறையால் அடைச்சிருச்சு. இப்போ அந்த 3 பேரும் உள்ளக்க வந்தாங்க. ஆனால் வெளியில் போக முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ இவங்கெல்லாம் மஷூரா செய்கிறாங்க. வகால பாலுகும் லிபால், சிலர் சொல்கிறாங்க, நம்ம உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நம்ம முன்னாடி வாழும்போது ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செஞ்சிருப்போம். அதை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ் கண்டிப்பாக இந்த குகையை நம்மளுக்கு அந்த பாறையால் வழிவிடுவான் என்பதாக அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த 3 நபரில் முதலாவது நபர் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், அவங்க உள்ளுக்குள்ளே சொல்கிறாங்க, மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இன்குந்த தாளம், நீ அறிந்திருந்தால், அதாவது எனக்கு ஷேகானி கபீரானி, 2 அம்மா அத்தா, வயதான அம்மா அத்தா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆயுள் அதிகமாயிருச்சு, வயசு அதிகமான 2 அம்மா அத்தா இருந்தாங்க. நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன், என்னோட வேலையை என்னன்னா, நான் ஆடு மேய்க்க காட்டுக்கு போயிருவேன். எப்போ நான் வரையனோ அப்போ நான் பால் கொண்டு வருவேன். அந்த பாலால் எங்கள் அம்மா அத்தாக்கு, வயது முதிர்ந்த எங்கள் அம்மா அத்தாக்கு நான் கொடுத்த பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் நான் கொடுப்பேன். யா அல்லாஹ், ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஆடு மேய்க்கிறதுக்காக வேண்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வரத்துக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. யா அல்லாஹ், ஒரு நாள் நான் லேட்டாக வரும்போது என்னுடைய அம்மா அத்தா தூங்கிட்டாங்க. நான் கோப்பையில் பாலை கொண்டு வந்த. யா அல்லாஹ், அப்போ என்னுடைய பிள்ளைகள், எங்கள் அம்மா அத்தா பக்கத்தில் நான் கோப்பையை வச்சுட்டு நின்று எங்கள் அம்மா அத்தாவை எழுப்ப எனக்கு மனசு வரல, தூக்கத்தை கெடுக்க மனசு வரல. மாறாக நான் அவங்க பக்கத்திலேயே முட்டி போட்டு நான் அந்த பாலை வச்சிருந்தேன். எப்போ எங்கள் அம்மா எந்திரிப்பாங்களோ அப்போ நான் கொடுத்துட்டு தான் என்னோட பிள்ளைகளுக்கும் என்னுடைய சௌஜா மனைவிக்கும் நான் கொடுப்பேன். யா அல்லாஹ், ஒரு நாள் அவங்க தூங்கிட்டாங்க. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய காலுக்கு கீழே வந்தாங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க, காலு கீழே வந்தாங்க. மனைவி தாங்கிடுவாங்க பசிய, பிள்ளைகள் தாங்க முடியாது. சின்ன பிள்ளையா இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மா அத்தாக்கு தான் நான் முக்கியத்துவம் காட்டுவேன். சின்ன பிள்ளை அழுதுட்டு வந்துச்சு, அத்தா பசிக்குது அத்தா அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. இருந்தாலும் சின்ன பிள்ளைக்கு நான் கொடுப்பதை விட்டு நான் மறுத்து விட்டு, மாறாக எங்கள் அம்மா அத்தா எப்போ எந்திரிச்சு குடிச்சு முடிப்பாங்களோ அப்போதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் நான் பால் கொடுப்பேன் என்பதாக அவர் சொல்கிறாரு. யா அல்லாஹ்,
இப்படிப்பட்ட சூழ்நிலையும் எங்க அம்மா அத்தாவை தான் நான் முன்னிலைப்படுத்தினேன். இதை நீ பொருந்தி கொண்டால் நீ என்ன பண்ணு, ஃபஃபர்ரிஜ் அன்னா இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك மின் ஹஷ்யதிக ஃபஃபர்ரிஜ் அன்னா. யா அல்லாஹ், இதை உன்னுடைய அச்சத்தால் செஞ்ச யா அல்லாஹ், ஃபஃபர்ரிஜ் அன்னா, இதை நீ பொருந்தி கொண்டால் இந்த குகையை நீக்குறாயா அல்லாஹ் என்பதாக இவர் துவா செய்கிறாரு. அதே மாதிரி குகை விலகுனுச்சு. ஆனால் இவன் 3 பேரால போக முடியல. அங்கே உள்ள 2வது நபர் துவா செய்கிறாரு. அடுத்த ஆள் துவா செய்கிறார், உள்ளுக்குள்ளே துவா செய்கிறாரு. யா அல்லாஹ், இன் குந்த தாளம், நீ அறிந்திருந்தால் நான் ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், அரிசி ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், நெல்லிலிருந்து அரிசி எடுக்கக்கூடிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன். என்னிடத்துல அவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க. ஆனால் அதில் ஒரு ஆளும் வேலை செஞ்சார். அவர் எல்லாரும் கூலி வாங்கிட்டு போயிட்டாங்க. மாறாக அந்த ஒருவர் மட்டும் கூலி வாங்காமல் திறக்கவும் அவர் சென்று விட்டார், அந்த கூலியையும் விட்டு விட்டார் அவர் என்பதாக இவர் சொல்றாரு. சொல்லி முடிச்சவர் அல்லாஹ் சொல்றாரு, யா அல்லாஹ், அந்த உதாரணமாக 5000 ரூபா அவருடைய காசு, அந்த 5000 ரூபாவை நான் செலவு பண்ணாமல் அதை நான் முதலீட்டில் போட்டையாலாம். முதலீட்டில் போடும் போது அது பக்கரா மாட்டு மந்தையாக ஆயிடுச்சு அல்லா, மாட்டு மந்தையாக ஆயிடுச்சு அல்லா. ஒரு நாள் அவர் வந்தார் அல்லா, யாரெல்லாம் ஒரு நாள் அவர் வந்தார், என்னிடத்துல கேட்டார், ஓ முதலாளியே, இது மாதிரி நான் முன்னாடி இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் உங்களிடத்துல நான் வேலை பார்த்தேன்னு, அதனுடைய கூலியை நான் வாங்காமல் போயிட்டேன்னு, இப்போ அந்த கூலியை எனக்கு தாங்க என்பதாக கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்களா, இங்கே வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மாட்டு மந்தையை காட்டுறாங்க. அங்கே பெரிய மாட்டு மந்தையை காட்டுறாங்க. அப்போ அவர் ஆச்சரியப்படுறாரு, என்ன முதலாளி, எனக்கு கேலி பண்ணுறீங்களா? நான் வேலை பார்த்தது 5000 ரூபா 6000 தான் வேலை பார்த்துருப்பேன், பெரிய மாட்டு மந்தையை எனக்கு கொடுக்குறீங்களே என்பதாக சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லைப்பா, நீ கொடுத்த காசு, உன்னுடைய காசை நான் முதலீட்டில் போட்டு அது மாட்டு மந்தையாக மாறுனுச்சுப்பா, இந்த மாட்டு மந்தை உன்னுடையதுப்பா, நீ எடுத்துகிட்டு போப்பா. அவர் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாரு, என் குந்த தாளமு அன்னி ஃபால்து ذلك மின் ஹஷ்யத ஃபஃபர்ரிஜ் அன்னா. யா அல்லாஹ், இது உன்னுடைய பயத்தால் செஞ்ச அல்லாஹ், ஃபஃபர்ரிஜ் அன்னா, நீ பொருந்தி கொண்டால் இந்த குகையை எங்களுக்கு வழிவிடுயா அல்லாஹ் என்பதாக துவா செய்யும் போது குகை விலகுனுச்சு. ஆனால் இந்த 3 பேரால் போக முடியலை. இவன் 3வது ஆள் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், நான் என்னுடைய சச்சாவுடைய மகள் இருந்தாங்க, அவங்களிடத்துல காசு கேட்கறதுக்காக அவங்க வந்தாங்க. என்னோட சச்சா மகன் என்னிடத்துல ஒரு தேவைக்காக வேண்டி காசு கேட்க வந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் உனக்கு காசு கொடுத்தால் நீ என்னோட வருவியா, என்னோட இச்சையை நீ பூர்த்தி செய்வியா என்பதாக கொச்சையான வார்த்தையில் நான் பேசினையா இல்லை. அவளும் சொன்னா, எனக்கு காசு முக்கியம், இப்போதைக்கு எனக்கு காசு முக்கியம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் என்பதாக அந்த பெண்மணியும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ போகிறாங்க, பக்கத்தில் போடுறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இத்தகில்லாஹ, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கோள் என்பதாக என்னிடத்துல சச்சாவுடைய மகள் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, உன்னுடைய பயத்தால் அந்த பெண்மணியை நான் விட்டுட்டு காசை ஃப்ரீயாகவும் நான் கொடுத்து விட்டேன், நீ திரும்ப கொடுக்க வேணாமா, நீ காசை எடுத்துக்கமா என்பதாக சொல்லி நான் அந்த பெண்மணிக்கு தப்பாக நடக்கலையால, இதற்கு காரணம் உன்னை பயந்ததின் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் செஞ்சேன். அப்போ துவா செய்கிறாரு, அல்லாஹும்ம இன் குந்த தாளமு அன்னி ஃபால்து ذلك மின் ஹஷ்யதிக ஃபஃபர்ரிஜ் அன்னா. யா அல்லாஹ், இது உன்னுடைய பயத்தால் செஞ்ச யா அல்லாஹ், இப்படி நான் உன்னுடைய பொருத்தத்துக்காக நீ செஞ்ச, இதை நீ ஏற்றுக்கொண்டா ஃபஃபர்ரிஜ் அன்னா, எங்களிடத்துல இந்த குகையை விளக்கிறியா அல்லாஹ், எங்களுக்கு வழிவிடியா அல்லாஹ் என்றால் துவா செஞ்சாங்க. குகை நகர்ந்துச்சு, குகையில் உள்ள அந்த பாறை நகர்ந்துச்சு. 3 பேர் வெளியில் போயிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் 3 நபருடைய செய்தி. இதுலேருந்து நம்ம பாடம் என்ன தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நபர் துவா செஞ்சார், யா அல்லாஹ், என்னதான் என்னோட பிள்ளைகள் என் மனைவி பசிக்குதுன்னு கேட்டாலும் பெற்றோருக்கு நான் கொடுக்காம என்னோட பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் கொடுக்க மாட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் ஆண்களுக்கு மட்டும் பொருந்தாது, பெண்களுக்கும் பொருந்தும். உங்களிடத்துல மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க. ஏனென்று கேட்டால் மாமியார் மாமனார் என்பது ஒன்னொரு அம்மா அத்தாவை போல. இங்கெல்லாம் உங்களுக்கு மாமனார் மாமியார் இருப்பாங்க, அத்தாவும் அம்மாவும் இருப்பாங்க. அவங்கள எக்காலத்து கொண்டு நீ கொச்சையாக பேசிடாதீங்க, அவங்களுக்கு ஹிதமத் செய்யுங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அம்மாவுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்தோ அதே மாதிரி மாமியாருக்கும் மாமனாருக்கும் அதே அந்தஸ்து என்பதா நமக்கெல்லாம் சாலிஹீன்கள் கிதாபில் பதிவு செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கியாமத் நாளுடைய அடையாளத்தில்
ஒரு முக்கியமான அடையாளத்தை பற்றி சொல்லும் போது மிஷ்கா ஷரீஃபில் வருது, அன்தலிதல் அமத்து ரப்பத்தகா, அதாவது ஒரு எஜமானி பெண் தன் ஒரு அடிமை எஜமானி பெண்ணை பெற்றெடுப்பாள். இதுக்கு என்ன வழக்கனா, நீங்கள் எல்லாம் மிஷ்கா ஷரீஃப் படிச்சிருப்பீங்க, ஆலிமாக்கள் இருப்பீங்க, நீங்கள் எல்லாம் மிஷ்கா ஷரீஃப் படிச்சிருப்பீங்க. நான் படித்த விளக்கம் இப்படி தான் படிச்சிருக்கேன். அதாவது ஒரு காலம் வரும், ஒரு காலத்தில் பேரண்ட்ஸ் பேசுறதா பிள்ளைங்க கேட்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி மாற்றம், பிள்ளைகள் சொல்றதா பேரண்ட்ஸ் கேட்கணும். இதை குறித்து நான் சொல்லலாம் சொல்லும் போது கியாமத் நாளுடைய அடையாளத்தில் ஒரு பெரிய அடையாளம் பிள்ளைங்க பேச்சதான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க என்பதாக அடையாளம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால உன் பிள்ளைகளும் இருப்பாங்க, உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி வழங்க, நீ இப்படிதாம்மா இருக்கணும், நீ ஆலிமா ஓத போமா. எத்தனையோ வீட்டில் பெண்மணிகள் படிச்சுட்டு சும்மா தான் இருப்பாங்க. அதனால நம்ம ஊரில் அறந்தாங்கில உஃபூத் நஃப்னா பெண்கள் காலேஜ் இருக்குது. அதனால அவங்க பெண் பிள்ளைகளை இந்த காலேஜில் சேருங்க கண்ணியத்திற்குரியவர்களே. இரண்டாவது குறித்து சொல்லும் போது, என்னதான் நம்ம இடத்துல வேலை பார்க்குற பெண்மணிகள் இருந்தாலும் ஆண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் காட்டணும்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அவங்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டும். இந்த உசூத் நஸ்ரா போர்டில் எழுதி போட்டிருக்கு, இப்போ தான் பார்த்தா. அதாவது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அய்ஜிஃப அருக்குஹு என்பதாக ஹதீஸ் எழுதி போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கும் போதும். உங்கள் வீட்டில் நீங்கள் வேலையால் வச்சிருப்பீங்க, அந்த வேலையால் வேறு நீங்கள் போக்குறதுக்கு முன்னாடி நீங்குவதற்கு முன்னாடி நீங்கள் அவனுக்கு கூலியை கொடுத்துருங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மூன்றாவது ஹதீஸை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை அச்சப்படணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அச்சப்படணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 நபருடைய செய்தி முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாசர் தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.